ஓகே ஓகே. ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன அலர்ட் வீடியோ தான் இது. ஆக்சுவலாக என் பிளான் என்னென்னா கச்சிராபாளையத்துலேருந்து கருமாந்திர வழியாக இந்த ரூட் வழியாக சிட்லிங் வழியாக வந்து அரூர் போகணுங்கிற மாதிரி பிளானு. ஸோ கச்சிராபாளையத்துலேருந்து கோமுகி டேம் வரைக்கும் ரோடு வந்து செம பர்ஃபெக்ட், சூப்பராக இருந்துச்சு. வியூ பாயிண்ட்டு கரெக்டாக இருந்துச்சு, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ என்ன இதுனா, இப்போ கருமாந்திரிலேருந்து நீங்கள் அரூர் போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப சேஃபஸ்ட் வே வந்து இப்படி வந்து போகிற ரோடு வந்து ரொம்ப சேஃபஸ்ட்டு ரோடு வந்து, ஓகேங்களா. ஆனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதோட 10-15% வந்து தான் ரொம்ப கம்மியான ரோட். ஸோ இப்போ இங்கே ஜஸ்ட்டு கருமாந்திரிலேருந்து ஜஸ்ட் ரைட் எடுத்துகிட்டு இப்படியே போகிற ரோட். இந்த ரோடு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ இதிலேருந்து இந்த டேர்ன் வரைக்கும் இந்த ஊர் வர வரைக்கும் கொஞ்சம் ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ரோடு. ஸோ இந்த ரோடு எப்படி இருக்குன்னு நான் ஃபோட்டோஸ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த ரோடு. ஸோ மை கெஸ் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான வண்டி இருந்தால் ட்ராவல் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு பெரிய வண்டியை வச்சுட்டுலாம் யாரும் போகிறதில்ல. இந்த ஸ்ப்ளெண்டர் இது மாதிரி சின்ன சின்ன வண்டியை வச்சு தான் போகிறாங்க. ஏன்னா ரோடெலாம் பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் ரொம்ப பெரிய பள்ளம். இதெல்லாம் ரோடு போட்டிருக்காங்க, பட்டு மழையில் வந்து அடிச்சுட்டு போயிருக்கு. அதனால் இப்படி இருக்குது. இந்த கல்லுராயன் மலை சுற்றி நிறைய இடம் இப்படி இருக்குது. பட் நான் ரொம்ப கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு அப்புறம் வரேன் இந்த ரோட்டு. அதனால் இப்போ 2025 ஜூலையில் பார்த்தா இது இப்படி இருக்குது. ஸோ மேபி இன்னொரு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ கரெக்டான வெஹிக்கிள் இல்லாதவங்க, ட்ரிப் போகிறவங்க இந்த ரோடை அவாய்ட் பண்ணுங்க. லோக்கலில் இருக்கிறவங்க கரெக்டாக பிளான் பண்ணி போயிடுவாங்க, அவங்களுக்கு தெரியும். ஸோ தெரியாமல் வர்றவங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.